Hi guys. So, நம்ம last video kinematics basic definitions, displacement, distance, speed, velocity இந்த terms படி instantaneous, average இந்த ரெண்டுத்துக்கும் difference நம்ம பார்த்தோம்ல. அதோட next last இதுதான் one of the last definitions சொல்லலாம் kinematics பொறுத்த வரைக்கும். அதுதான் acceleration. அதாவது என்னோட speed or velocity எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி டைம் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா திஸ் இஸ் மை ஆக்சலரேஷன். சேம் என் கார் வந்து இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. நான் கார் ஓட்டும் போதே அங்கே ஸ்பீடோமீட்டர் இருக்கும்ல, அங்கே ஸ்பீட் நான் கண்ட்ரோல் பண்ணும்போதே சே அட் டைம் 5 செகண்ட் போதே என்னோட ஸ்பீட் வந்து 40 செகண்ட்ஸ் காட்டுது, 40 மீட்டர் பர் செகண்டுக்கு காட்டுதுன்னு வச்சுக்கலாம். அதுவே வந்து 10 செகண்ட் போதே ஸ்பீட் வந்து 60 மீட்டர் பர் செகண்ட் காட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சலரேஷன் என்னன்னு இப்போ சொன்னேன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். அதாவது என்னோட வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் சிங்கிள் யூனிட் டைம் மாறுது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் சேஞ்ச் இன் டைம். ஸோ t equals 5 seconds to t equals 10 seconds. அதாவது இந்த நடுவில் இருக்கிற 5 செகண்ட் கேப்பில் என்னோட வெலாசிட்டி எப்படி மாறுது. திஸ் இஸ் மை ஆக்சலரேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு acceleration என்னன்னு கேட்டனா v final minus v initial by delta t. v final is 60 meter per second, v initial is 40, so 60 minus 40 is 20, difference in time is 5 second, so 20 by 5 which is nothing but 4 meter per second square. Units பார்த்துக்கோங்க, velocity வந்து meter per second by time வந்து second, so meter per second square is my unit for acceleration. So acceleration is change in velocity by units பார்த்துக்கோங்க, velocity வந்து meter per second by time வந்து second, so meter per second square is my unit for acceleration. So displacement by time gives velocity, velocity by time gives acceleration. That is basic இது நம்ம சொல்லணும். Acceleration there is this instantaneous acceleration and average acceleration. Instantaneous acceleration within a time. Say நம்ம காரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்க்கலாம்னு சொன்னேன்ல, அது தவிர வி ஹேவ் ஏபிசி இன் அ கார். ஆக்சுவலாக இந்த வகையில் ஏபிசி ஆக்சிலரேட்டர், பிரேக் அண்ட் கிளட்ச். நான் இப்போ தான் டிரைவிங் டெஸ்ட் முடித்தேன், ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. ஏஸ் ஆக்சிலரேட்டர், அதை நம்ம எந்த அளவுக்கு அழுத்துறோமோ அந்த அளவுக்கு ஆக்சிலரேட் ஆகும். ஸோ நான் ஒரு 1 செகண்ட்குள்ளேயே நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா 3 பெடல் இருக்கும் ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளச்சுக்கு. ஆக்சிலரேட்டர்னா 1 செகண்ட்குள்ள லைட்டாக அமுத்தினேன்னா எனக்கு கொஞ்சம் தான் ஆக்சிலரேட் ஆகும். இதுவே நான் வந்து ஃபுல் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா வண்டி பறந்துடும். ஸோ அதுதான் நான் சின்ன அமௌண்ட் ஆஃப் டைமில் நான் நிறைய ஆக்சிலரேட் பண்ணேன்னா வண்டியோட ஸ்பீட் இன்னும் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வித்தின் அ ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது இஸ் கிவன் பை மை ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஆவரேஜ்னா within a long period of time. இங்கேருந்து நான் 20 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 100 மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் வித்தின் அ கேப் ஆஃப் 10 செகண்ட்ஸ். நான் இது எந்த ரேட்டில் வேணாலும் மாற்றலாம். டைம் வந்து ஃபைனைட்டாக இருக்குது, நான் இது எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் மை டெல் வி பை டெல் டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெல்டா மீன்ஸ் ஃபைனைட் சேஞ்ச். ரெண்டுமே சேஞ்ச் தான், என் டிஃப்ரென்ஸ் தான் குறிக்குது. D represents very small change, dt. Okay, my dv by dt, this is my v final minus v initial by time taken. Next, இந்த question எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு we use this question. இங்கே இதே கொஸ்டின் தான், பட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்னமோ எழுதியிருக்கு, பட் டோன்ட் மைண்ட் இட், ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் தீஸ் திங்ஸ். A body moves with a constant speed v in a circular path of radius r. அதாவது ஸ்பீட் v ஓட it is moving. ஸ்பீட் v னா என்ன? I already told you 2 pi r distance it covers in time t. அதாவது 2 pi r by v டைமில்
it will complete one entire circle. So A to B, one quadrant of circle, எவ்வளோ டைமில் time taken to complete go from A to B is 2 pi r whole time by 4v, அதாவது t by 4, கரெக்டா? இதுவே time taken from A to C is ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ண எனக்கு t டைம் ஆகும். இதுவே ஒரு பாதி சர்க்கிள் மூவ் பண்றதுக்கு எனக்கு t by 2, அதாவது 2 pi r by 2v ஆகும். ஓகே, அதை நான் தனியாக நோட் பண்ணி வச்சிடுறேன், ஏன்னா எனக்கு யூஸ் ஆகும் அப்புறம். டூ பை ஆர் பை 2v. ஃபைன். யா, ஸோ இப்போ A to B மூவ் பண்ணும்போது என்னோட ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் நம்ம இப்போ என்ன படித்தோம்? A average is equal to del V by del T, அதாவது V final minus V initial by time taken. இங்கே என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு பாயிண்ட்லையும் இன்ஸ்டன்டேனியஸாக என்னோட ஸ்பீட் V தான் இருக்குது. அதாவது 1 செகண்டில் என்னோட ஸ்பீட் Vனா அதோட அர்த்தம் என்ன? 1 செகண்டில் V ஸ்பீட் தான் என்னால் போக முடியும். அதுதான் என்னோட ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டாக? ஸோ எல்லா பொசிஷன்லையும் எனக்கு ஸ்பீட் வந்து V தான் இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ், கரெக்டாக? எல்லா பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் வந்து V தான் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் மட்டும் மாறுது, வெலாசிட்டி மட்டும் மாறுது, அதோட மேக்னிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட் விச் இஸ் V. ஸோ A average is del V by del T, V final minus V initial. ரெண்டு பாயிண்ட்ல பார்த்தோம்னா எனக்கு மேக்னிடியூட் சேமாக தான் இருக்குது, வெலாசிட்டி வருது, ஆனால் டைரக்ஷன் மாறியா இருக்கு. இப்போ ஏயும் பி கம்பேர் பண்ணும்போதே A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்படி இருக்கா? என்னோட நான் இந்த டைரக்ஷனில் வரும்போதே கரெக்டாக இங்கே இருக்கும் போதே என்னோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன இருக்கும்? வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி டைரக்ஷன் will always be tangential, கரெக்டா? என்னோட velocity will be in this direction, மேலே. இதுவே B வந்து it will be in this direction, horizontal ஆகும். ஸோ V final minus V initial வந்து சே இதை நான் x ஆக்சிஸாக எடுத்துக்கிறேன், இதை நான் y ஆக்சிஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி போகும்போது velocity at point A is equal to V மேலே. இது வந்து I capனு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இது J capனு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் in vectors. This is V I cap. VB is equal to VJ cap. Okay? This is VJ, sorry. A வந்து VJ cap, B வந்து VI cap. VI cap. VJ cap and VI cap. Don't mind these, I'll remove this off. Okay? ஸோ ரெண்டுத்துக்கும் அவங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ VI cap மைனஸ் VJ cap இதோட மேக்னிடியூட். ஓகே, லெட் மீ ஃபைண்ட். ஏன்னா A வந்து வெக்டர் தானே, ஸோ அதுக்கும் பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும். என் வெலாசிட்டி இப்படி இருக்கு, சே V1 இப்படி இருக்கு, V2 இப்படி இருக்கு, கரெக்டா? V1 மைனஸ் V2, V2 மைனஸ் V1, அதானே V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல்னா எந்த டைரக்ஷன் இருக்கும்? இது மைனஸ் V1. இதோட நெட் வெக்டர் அடிஷன் பண்ணோன்னா I'll get some difference பண்ணோன்னா it will be in this direction. அதாவது இப்படி போயின்னு இருக்கிற என்னோட வெலாசிட்டியை I'm pulling it, I'm applying some acceleration in this direction so that இங்கேருந்து it will be pulled and it is made in this direction. Okay, got it? Yeah. So இதை நான் இங்கே எழுதுனேன்னா அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா I'll be getting, just a minute, V final is VI cap minus I capனு சொல்லிக்கலாம்ல. யா, ஏன்னா இது பாசிட்டிவ் ஐனா லெஃப்ட் டைரக்ஷன் இஸ் மைனஸ் I. V minus VI cap plus, okay, minus direction. Sorry, I'm getting a lot of confused.
ஓகே, இந்த இடத்துல velocity is vj cap, இந்த இடத்துல velocity is minus vi cap. V final is minus vi cap minus velocity at a is vj cap by time taken from a to b is here 2 pi r by 4v, 2 pi r by 4v. இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன்னா மைனஸ் v வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்னா i cap plus j cap by 2 pi r into 4v. இதை நான் இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணேன்னா what will I get? மைனஸ் இங்கே 1 இங்கே ட்வைஸ்னா 2v square by pi r times of I cap plus j cap is my average acceleration. Okay, அதே மாதிரி a to c ட்ரை பண்ணுங்களா. ஏல என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன v j cap கரெக்டா. மேலே வந்து ரைட் சைட்லனா I cap, மேலேனா j cap, லெஃப்ட் சைட்னா மைனஸ் I cap. எல்லா இடத்துலையும் மேக்னிடியூட் சேம் தான், ஸ்பீட் சேம் தான், ஆனால் டைரக்ஷன் மாறுது. கீழேனா மைனஸ் j cap. a பாயிண்ட்ல என் வெலாசிட்டி வந்து v j cap, b இடத்துல மைனஸ் v I cap, c இடத்துல டேஞ்சென்ஷியல்னா இங்கே இப்படி வரும்ல v pointing towards down minus v j cap. ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு டைம் டேக்கன் ஏற்கனவே தெரியும் 2 pi r by 2v. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் vc ஃபைனல் மைனஸ் இனிஷியல், vc மைனஸ் va. ஏலேருந்து c வருதா, ஸோ vc இஸ் மைனஸ் vj cap மைனஸ் vj cap. ஸோ மைனஸ் 2vj cap by 2 pi r by 2v. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங், let me write it over here. இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 2v ஸ்கொயர், அதே மாதிரி j cap by 2 pi r by 2, அதாவது மைனஸ் 4v ஸ்கொயர். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 2v ஸ்கொயர் j cap by pi r. I'll be getting this answer mostly. Okay, once verify it then we'll proceed. So acceleration இப்போ தான் நம்ம கற்றுனோம்ல, அதே மாதிரி ஆக்சிலரேஷன்லையும் 2 types of acceleration இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஆவரேஜ். இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஆவரேஜ்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். ஆனால் when compared to displacement and velocity, here there is some change. இது நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனா dv by dt, அதே வந்து ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்னா del v by del t. இந்த டிஃப்ரென்ஸ் படித்தோம்ல. ஆனால் வெலாசிட்டினா என்னது? வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, ரைட்? வெலாசிட்டி ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், கரெக்டா? ஸோ என்னோட ஆக்சிலரேஷன் இஸ் சேஞ்சிங் போத் மை மேக்னிடியூட் அண்ட் மை டைரக்ஷன், ஆர் இட் கேன் சேஞ்ச் எய்தர் ஆஃப் தம். இதுவே நான் காருக்குள்ளே, நான் என் கார் நேராக போயிட்டுருக்கு, நான் 3 பெடல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, ஏ பி சி. ஆக்சிலரேட், நான் நேராக போகிற காரில் ஆக்சிலரேட் ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? என் டைரக்ஷன் மாற போகிறதில்ல, என் ஸ்பீட் மட்டும் மாறும். 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 40 மீட்டர் பர் செகண்டுக்கு போகிறேன் ஆக்சிலரேட் பண்ணி. ஆக்சிலரேஷன் வித் இன் ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம்னா டெல்டா டைம்குள்ளே இந்த ஸ்பீட்லேருந்து இந்த ஸ்பீட் மாறுது. ஸோ இந்த கேஸில் மை ஆக்சிலரேஷன் இஸ் சேஞ்சிங் ஒன்லி மை வெலாசிட்டி. ஆனால் இதுவே போன ப்ரீவியஸ் கொஷின் பாருங்களேன், என்ன நடந்தது? என்கிட்ட ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருந்தது. இங்கேருந்து இப்படியே பண்ணலாம். இங்கேருந்து நான் 1 மீட்டர் பர் செகண்ட்ல ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறேன், நார்த் டுவர்ட்ஸ் நார்த் போகிறேன், 1 மீட்டர் பர் செகண்ட் தான். அதே 1 மீட்டர் அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ரைட் எடுக்கிறேன் 1 மீட்டர் பர் செகண்ட். இங்கே என்னோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை வெலாசிட்டியோட, ஆனால் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. முதல்ல 1 j cap இருந்தது, நெக்ஸ்ட் இட் பிகம்ஸ் 1 I cap. ஸோ இங்கே என்னோட del v என்ன ஆகும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல், I cap minus j cap by time taken will give me my acceleration. Correct? So my acceleration can either change my magnitude or direction. V represents speed, V cap represents direction, unit vector. என்னோட acceleration
என்னோட ஸ்பீடையும் மாற்றலாம், அதே சமயத்தில் என் டைரக்ஷனையும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றையும் மாற்றலாம், ரெண்டுத்தையும் சேர்த்தும் மாற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி we have instantaneous acceleration. ஒரு இந்த v வந்து is a product of both magnitude and direction. ஸோ நான் இது தனித்தனியாக கூட எழுதலாம். a instantaneous can change either my magnitude or my direction. Correct? dv by dt is change in magnitude of velocity. dv cap by dt is change in direction of velocity. இதுவே என் magnitude of velocity change ஆச்சுன்னா அந்த acceleration which changes my magnitude, என் ஸ்பீடை மட்டும் மாத்திர ஆக்சிலரேஷனுக்கு பேர் வந்து tangential acceleration. இதுவே என்னோட டைரக்ஷனை மட்டும் மாத்திர ஆக்சிலரேஷனுக்கு பேர் நார்மல் ஆர் சென்ட்ரிபெட்டல் ஆர் ரேடியல் ஆக்சிலரேஷன். நிறைய பேர் இருக்கு, பட் யூ கேன் ரிமெம்பர் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுங்கிறது நீங்கள் பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்லையும், மெக்கானிக்ஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்லையும் வரும். ஸோ ஐ கம் அகெயின், என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, என் வெலாசிட்டியை மாற்றுது. என் வெலாசிட்டி இட்ஸ் மேடப் ஆஃப் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூடை மட்டும் மாற்றுச்சுன்னா ஐல் பி காலிங் இட் ஆஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். இதுவே என் டைரக்ஷனை மட்டும், இந்த கேஸில் சரி நான் 1 மீட்டர் பர் செகண்டில் டுவர்ட்ஸ் நார்த் வந்துட்டு இருக்கேன், அதே 1 மீட்டர் பர் செகண்டில் ஐ டுக் ரைட். இங்கே மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை, என் டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே ஜே கேப்லேருந்து ஐ கேப் தான் மாறுது, யூனிட் வெக்டர் தான் மாறுது. ஸோ இங்கே the acceleration which changes only my direction is called as centripetal acceleration or radial acceleration or normal acceleration. Okay, that's what. That's what. நான் சொன்னல லாஸ்ட் கேஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. லாஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் ஃபீல்டில் இட்ஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸ்பீட் வந்து ஓகே, ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் சுற்றி ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பி. ஒரு பாயிண்ட்லையும் அதோட ஸ்பீட் வி தான். ஆனால் டைரக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் சேஞ்ச். அதுதான் நம்ம லாஸ்ட் கேஸ் பார்த்தோம். லாஸ்ட் கேஸ் வந்து A to C வரும்போதே இங்கே பார்க்கும்போதே இட்ஸ் ஸ்பீட் இஸ் V and other direction is towards up, j cap. இங்க பார்க்கும்போதே its velocity is V downwards and its direction is bottom minus j cap. So இங்க என்னோட acceleration average acceleration கண்டுபிடிச்சோம்ல, average acceleration என்ன பண்ணுது, என்னோட direction மட்டும் தானே மாத்துது. சே பக்கத்துல சே இங்கே பாயிண்ட் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாமே, கொஞ்ச நேரத்தில் அப்படியே இங்கே வருது. இங்கேருந்து இங்கே போகும்போதே எதர் அது ஒரு மேக்னிடியூடும் மாற்றலாம், டைரக்ஷனும் மாற்றலாம். ஆனால் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் டைரக்ஷன் மட்டும்தான் மாறுது, மேக்னிடியூட் மாறல. மேக்னிடியூட் மாறாத போதே டைரக்டா வி இனிஷியல் வி ஃபைனல் இந்த ரெண்டுத்தையும் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி ஒரே டயக்ராம் வரைஞ்சேன்னா முதல்ல வி இனிஷியல் இப்படி இருக்கு, நெக்ஸ்ட் வி ஃபைனல் இப்படி இருக்கு. ஸோ வி இனிஷியல் மைனஸ் வி ஃபைனல் எப்படி இருக்கும், கரெக்டா? This is V final minus V initial. So அந்த மாதிரி towards ரெண்டுத்தையும் நீங்க subtraction, ரெண்டு வெக்டர் எடுத்து வெக்டர் subtraction பண்ணீங்கன்னா you'll always find that the difference vector is towards the center joining that 2 points, 2 vectors. I'll repeat myself. Say vector V1 vector இருக்கு, V2 vector இருக்கு. ஓகே, ரெண்டுத்துக்கும் சேம் மேக்னிடியூட் தான் வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தும் is V both has same magnitude, ஆனால் டைரக்ஷன் மட்டும் வேற. சே இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டுத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா V final minus V initial டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா it will always pass through the radius of a point. அந்த ரேடியஸ், அது ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு இந்த ரெண்டு வெக்டருமே will be tangential. இந்த கேஸ்ல இல்ல இப்படி இருந்ததுன்னா it is a part of something bigger circle. பாத்தீங்கன்னா you'll find that the difference is towards the center and அதோட length will be the radius of that circle. இது just keep it in your mind.
This acceleration is called as centripetal acceleration. Centripetal acceleration means towards the center. இந்த கேஸ்ல ரெண்டு velocity வெக்டரும் are having same magnitude, but அதோட difference எடுக்கும் போதே I'm finding that the resultant vector is towards the center of another circle, and அதோட radius is almost the radius of the circle வச்சுக்கலாமே. அந்த கேஸ்ல centripetal acceleration, அதாவது centripetal acceleration என்ன, இந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுதுல அந்த ஆக்சலரேஷன் என்னோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் காம்பனென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ற ஆக்சலரேஷன் ஒரு மேக்னிடியூட் இஸ் given by v square by r. Say a centripetal is equal to change in velocity vector by change in time. கரெக்டா? இந்த velocity component மட்டும் சேஞ்ச் பண்ற acceleration is given by, இதுக்கு இன்னொரு யூனிட்டும் you can find it by derivation, it's given by v square by r. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. later timeல we'll be using it, v square by r. okay, இதுக்கு derivation இருக்கு, we'll further see it. நம்ம போன இதில் பார்த்தோம்ல, இது ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் ஃபைண்ட் இட் ஈஸி இன் சால்விங் மோர் கொஷின். சே ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்கே ஒரு வெலாசிட்டி v வருது, இங்கே ஒரு வெலாசிட்டி v வருது, வியில் ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங், சேம் வெலாசிட்டி தான், ஆனால் டைரக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட். அதோட சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் என்ன, ஒரு பாயிண்ட்லையும் சே இங்கேருந்து ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போதே அதோட ஒரு ஆக்சலரேஷன் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன். கரெக்டாக ஃபுல்லாக வந்து வெலாசிட்டி வியில் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட்லையும் ஒரு பக்கத்து பாயிண்ட்லையும் தேர்ஸ் அன் ஆக்சலரேஷன் விச் இஸ் புல்லிங் இட் டுவர்ட்ஸ் த சென்டர். சரி, இப்படி போகிற வெலாசிட்டியை நான் ஆக்சலரேஷனே கொடுக்கலன்னா என்ன ஆகும், இதே டைரக்ஷனே போயிட்டு இருக்கும். கரெக்டாக? ஆனால் போகிற வெலாசிட்டியை நான் இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கிறதுனால இதோட வெலாசிட்டி இஸ் டேர்னிங் இன் திஸ் டைரக்ஷன், இப்படி போகிற வெலாசிட்டி இஸ் டேர்னிங் இன் திஸ் டைரக்ஷன். அதே மாதிரி இங்கே இருக்கிற சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன்னால இப்படி போகிற வெலாசிட்டி இப்படியே போகாமல் இட் இஸ் புல்லிங் in this direction. அதே மாதிரி point it is turning and completing a circle. Okay, this is the job of centripetal acceleration. It will change the direction of velocity. Okay, now இப்போ நம்ம பார்க்க போகிறது next two terms. of course நிறைய பேருக்கு எனக்கே நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய term. This is negative acceleration or retardation. Acceleration instantaneous and average. Average na over long period of time, instantaneous na within a fractional very small amount of time la enna velocity maarudhu is given by acceleration. So now we call as negative acceleration. So a acceleration enna pannudhu, ஒரு velocity போயிட்டு இருக்குனா a velocity acceleration da change பண்ணுது. என்னோட சே இது கேஸ் நான் என் கார்ல போயிட்டு இருக்கேன், நான் ஆக்சிலரேட் பண்ணேன்னா என்ன ஆகும், என் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ஆக்சிலரேஷனை கம்மி பண்ணேன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இல்லை ஓகே, ஆக்சிலரேஷன் கம்மி பண்ணேன்னா இட் won't டிக்ரீஸ். நான் சொன்னதில் கன்ஃபியூஸ் ஆகும். சே 5 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டு இருக்கேன், இதுவே நான் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் ஆக்சிலரேட் பண்ணுறேன்னா என்னோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் ரேட்டில். 1 செகண்டில் 1 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும், 1 மீட்டர் பர் செகண்ட். ஜஸ்ட் ஐ ரைட் அண்ட் ஷோ. என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அது 5 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு, அண்ட் நான் ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுக்குறேன். அதாவது 1 செகண்டில் என் வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 செகண்டில் என் வெலாசிட்டி என்ன ஆகும், 5 மீட்டர் பர் செகண்டில் வந்து இட் வில் பிகம் 6 மீட்டர் பர் செகண்ட். 2 செகண்டில் இட் வில் பிகம் 7 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் இப்போ நடுவில் நான் a is equal to 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்றேன் 1 செகண்ட் கழிச்சு. இப்போ 1 செகண்டில் என் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, என்னுடைய வெலாசிட்டி ஏற்கனவே 6 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனால் இப்போ வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட், அதாவது 8 மீட்டர் பர் செகண்ட் ஆகிடும். ஸோ நான் ஆக்சிலரேஷன் மாற்ற என்னோட வெலாசிட்டி எந்த அளவுக்கு மாறுது, இங்கேருந்து 1 மீட்டர் பர் செகண்ட் தான் மாறி இருக்கு, ஆனால் இங்கேருந்து இங்கே 2 மீட்டர் பர் செகண்ட் மாறி இருக்கு. இதுவே இன்னும் ஆக்சிலரேஷன் இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்தேன்னா 3 கொடுத்தேன்னா 8, 9, 11 மீட்டர் பர் செகண்ட் மாறும்.
இதுவே 3 கொடுத்தனா, இதுவே 5 கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி 16 மீட்டர் per second ஸ்கொயர் ஆகும், 2 மீட்டர் per second ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் மை ஆக்சலரேஷன் என் வெலாசிட்டி எப்படி மாறுதுன்னு தெரியும். என் வெலாசிட்டி இப்போ குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? சரி, கார் வந்து 10 மீட்டர் per second போயிட்டு இருக்கு. என் வெலாசிட்டியை குறைக்கணும். இன்கேஸ் நான் ஆக்சிலரேட் பண்ணனா என்ன ஆகும்? 1 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுத்தேன்னா 11 மீட்டர் per second ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12 மீட்டர் per second ஆகும். இதுவே வந்து இங்கே 2 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுத்தேன்னா 14 மீட்டர் per second ஆகும். நெக்ஸ்ட் 16 மீட்டர் per second ஆகும். இதுவே 3 மீட்டர் per second கொடுத்தேன்னா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்ல. சரி, கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு நான் 1 மீட்டர் per second கொடுக்குறேன். முதல்ல ஆக்சிலரேஷன் 1 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுக்குறேன், 12 மீட்டர் per second ஆகுது. மறுபடியும் 2 மீட்டர் per second ஸ்கொயர் ஆக்சிலரேஷன் ஏற்றுறேன், 14 மீட்டர் per second ஆகுது, 16 மீட்டர் per second ஆகுது. இப்போ மறுபடியும் ஆக்சிலரேஷன் குறைக்கிறேன். ஆக்சிலரேஷன் குறைஞ்சா வெலாசிட்டி குறையுமா? ஆக்சிலரேஷன் என்ன பண்ணுது? வெலாசிட்டி ஏற்றுது. ஸோ இங்கே 16 மீட்டர் per secondனா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஆகும்? 17 மீட்டர் per second ஆகும். இதோட இன்க்ரீஸ் ரேட் தான் மாறுது. இங்கேருந்து இங்கே 1 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேருந்து இங்கே 2, இங்கேருந்து இங்கே 2, இங்கேருந்து இங்கே மறுபடியும் 1 மீட்டர் per second தான் இன்க்ரீஸ் ரேட் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் வெலாசிட்டி இருக்கிற அதே டைரக்ஷன், நான் இப்படி இந்த டைரக்ஷனில் போகும்போதே என் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷன் ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போதே என் வெலாசிட்டி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். அப்போ நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்கன்னா, an acceleration opposite to a specified direction. Say நான் இந்த டைரக்ஷனில் 5 மீட்டர் per secondல போயிட்டு இருக்கேன், ஆனால் நான் ஆக்சலரேஷனை பின்னாடி டைரக்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டிஸ் தானே, டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணலாம். என் velocity is 5 meter per second in this direction, but my acceleration is in opposite direction. Say a is equal to minus 2 meter per second square, v is equal to 5 meter per second. இந்த கேஸில் என் velocity இந்த டைரக்ஷன், ஆனால் ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு அ ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். என் velocity in the direction, my acceleration is opposite to this direction. இந்த கேஸில் we call it as negative acceleration. ஸோ இங்கே பண்ணும்போதே 1 செகண்டில் என்ன ஆகும்? என்னோட velocity 2 மீட்டர் per second குறையும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் 3 மீட்டர் per second ஆகும் என் velocity. நெக்ஸ்ட் செகண்ட் 1 மீட்டர் per second ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் -1, என்னோட டைரக்ஷனே மாறிடும். இதுவே ரிட்டார்டேஷன் பார்த்தீங்கன்னா the acceleration which slows down the speed. இங்கே ஸ்லோ டவுன் தானே பண்ணுது. ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, ஆனால் வந்து சே இது என் பாசிட்டிவ் டைரக்ஷன் 5 மீட்டர் per secondல போகுது, ஆனால் ஆக்சிலரேஷன் நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆப்போசிட் டு அ ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். 2 மீட்டர் per second இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு நெக்ஸ்ட் 3 மீட்டர் per second ஆகும், 2 மீட்டர் per second ஆகும், டிஃபரெண்டே இருக்கும். ஆனால் ரிட்டார்டேஷன் இஸ் த ஆக்சலரேஷன் விச் ஸ்லோஸ் டவுன் த ஸ்பீட். இதுவும் அதே தான். ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் நான் எப்போ குறைக்க முடியும்? அதோட ஆக்சலரேஷன் when it is opposite to the, just a minute, yeah, so as I was saying, நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கும் ரிட்டார்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னோட ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அதோட ஸ்பீட் குறையுதுன்னு அர்த்தம். த ஆக்சிலரேஷன் விச் ஸ்லோஸ் டவுன் த ஸ்பீட். எப்போ சொன்னா இல்லை, ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பீட் எப்போ குறையும்? when acceleration is in the opposite direction when compared to the speed. என்னோட ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது என்னோட ஆப்ஜெக்டோட ஸ்பீட் குறையும். தட் இஸ் ரிட்டார்டேஷன். ஆனால் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னன்னா, நான் ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு அ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, சே என்னோட வெலாசிட்டி வந்து -5 மீட்டர் per second, ஆக்சிலரேஷன் இஸ் -1 மீட்டர் per second ஸ்கொயர். இங்கே மை ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ் அஃப்கோர்ஸ், ஏன்னா நெகட்டிவ்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது ஆக்சிலரேஷன், அண்ட் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ இன் திஸ் டைரக்ஷன். -5 மீட்டர் per second இருக்குது, acceleration is also -1 meter per second square இருக்கு. ஸோ 1 செகண்ட் கழிச்சு என்ன ஆகும்? என் வெலாசிட்டி வந்து will become -6 meter per second.
இன்னும் 1 செகண்ட் கழிச்சு it will become -7 மீட்டர் per second. இங்க நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் என் ஸ்பீடை குறைக்கல, என் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. லெஃப்ட் டைரக்ஷன்ல இட் இஸ் ஸ்பீடிங் அப். கரெக்டா? இதோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். இது நான் பாசிட்டிவ்னு சொன்னேன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் நெகட்டிவ். நான் ஒரு ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல தான் என்னோட நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்கு. ஆனால் ரிட்டார்டேஷன் அப்படி இல்லை. என் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷன், என் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா I'll call it as retardation. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்தேன். let me explain it. சே இப்போ நான் எப்பவுமே இந்த டைரக்ஷன்ல தானே மோஷன் பத்தி பேசிட்டு இருந்தேன், இந்த டைரக்ஷன்ல பத்தி பேசலாம். சே நான் ஒரு பாலை கீழே தூக்கி போடுறேன்னா என்ன ஆகும்? கீழே விழுமா? சே நான் கீழே இருக்கிற டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, let me repeat it again. நான் இப்போ வந்து இந்த டைரக்ஷன்ல ஐ எம் கன்சிடரிங் மோஷன், அதாவது பால் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, அப் ஆர் டவுன் டைரக்ஷன், நாட் லெஃப்ட் ஆர் ரைட். இங்க நான் எடுக்கிற பாசிட்டிவ் டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட். ஓகே, ஸோ நான் பால் கீழே போட்டேன்னா ஆஸ் யூ ஆல் நோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, ஆக்சிலரேஷன், அதனால இருக்கிற ஆக்சிலரேஷன் இஸ் டவுன்வர்ட். தட்ஸ் வாட் ஐ எம் ரெப்ரசென்டிங் இன் திஸ் வே. நான் எடுக்கிற டைரக்ஷன் பாசிட்டிவ். இப்போ நான் பாலை மேலே தூக்கி போடுறேன். மேலே தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அதோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஒரு அதில் 0 ஆகிட்டு மறுபடியும் திருப்பி வரும், கீழே வரும். நான் மேலே தூக்கி போட்டேன்னா பால் கொஞ்சம் நேரத்தில் கீழே வரும். கரெக்டாக? ஏன்? அது கீழே ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்னோட ஸ்பீடும் ஆக்சிலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இட் இஸ் ரிட்டார்டிங். இந்த கேஸில் தானே ஆக்சிலரேஷன் விச் ஸ்லோஸ் டவுன் த ஸ்பீட். இங்கே ஐ கேன் ஆல்சோ சே ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு ஸ்பீட், டு ஸ்பீட்ஸ் டைரக்ஷன். நிறைய இடத்துல வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷனும் ரிட்டார்டேஷனும் சேமாக இருக்கலாம், பட் தேர் ஆர் சம் பிளேசஸ் வேர் தீஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட். இந்த கேஸ் பார்த்தோன்னா நான் கீழே தான் பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்திருக்கேன், பாலை மேலே தூக்கி போடுறேன் அண்ட் கிராவிட்டி கீழே இருக்குது. ஸோ இங்கே கிராவிட்டி நெகட்டிவ் ஆக்சிலரேஷனா? இல்லையே. கிராவிட்டி நான் எது பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்திருக்கேனோ கிராவிட்டியும் அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். பட் இங்கே வந்து வெலாசிட்டி மேலே வந்து v is equal to 5 மீட்டர் per second இருக்குதுன்னா கிராவிட்டி இஸ் ஸ்லோயிங் டவுன். கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஸ்பீடை நிறுத்திட்டு இட் இஸ் புல்லிங் இட் பேக்வர்ட். ஸோ கிராவிட்டி இஸ் ரிட்டார்டிங் ஹியர். இதுவே என்னோட டைரக்ஷனை பாசிட்டிவ், மேலே பாசிட்டிவாக எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என் கிராவிட்டி எப்பவுமே என் ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் கீழே தான் இழுக்க போகுது. ஸோ இங்கே மேலே பாசிட்டிவ்னா மை கிராவிட்டி இஸ் நெகட்டிவ். ஸோ இங்கே திஸ் கிராவிட்டி இஸ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரிட்டார்டிங். நான் ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போட்டேன்னா என்னதான் நடந்தாலும் ரெண்டு டைரக்ஷனும் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ என்னோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும், ஸ்லோ ஆகிட்டு திருப்பி கீழே வந்துடும். ஸோ என்னோட ஸ்பீடை ஆக்சிலரேஷன் குறைக்குது. ஸோ இட் இஸ் ரிட்டார்டிங் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஆப்போசிட் டு மை ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். மேலே பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், ஸோ கீழே ஆக்சிலரேஷன் கீழே இருக்குது, ஸோ இட்ஸ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், பட் அதை புரிஞ்சுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி.